வழிபாட்டு தலங்கள் தொடர்பான நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வு தேவை. சிவமலர் வலியுறுத்து. இன சமய விவகாரங்கள் தொடர்பாக பாஸ் தலைவர்கள் வணக்க மலேசியாவோடு கலந்துரையாடல். அனுமதியில்லாத கோவில்களுக்கு எதிராக பிரதமரின் நிலைப்பாட்டை ஆதரித்தார் ஸ்லாங்கூர் சுல்தான். மாநிலத்தில் அப்படிப்பட்ட 687 கோயில்கள். பிரதமர் உத்தரவை திரும்ப பெற்று இந்து தலைவர்களுடன் கலந்துரையாடல் நடத்த வேண்டும். மஇகா முன்னாள் தலைமை செயலாளர் முருகேசன் வலியுறுத்தல். அனுமதியில்லாமல் கட்டப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க பிரதமர் வெளியிட்ட உத்தரவை ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா முழுமையாக ஆதரித்துள்ளார். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உத்தரவு சட்டம், நகரமைப்பு திட்டம் மற்றும் நல்ல நிர்வாகம் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என்ற சுல்தானின் நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போவதாக இன்று ஸ்லாங்கூர் அரண்மனை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்து கோவில்கள் சட்டப்படி அனுமதி பெற்று திட்டமிட்ட முறையில் கட்டப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஸ்லாங்கூர் மாநில அரசின் புள்ளி விவரப்படி கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வரையில் 687 இந்து கோவில்கள் அனுமதியில்லாமல் கட்டப்பட்டுள்ளன. இதில் 388 அரசாங்க நிலத்திலும் 299 தனியார் நிலத்தில் அமைந்துள்ளன. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 11.3 விழுக்காடு இந்து மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது இவ்வெண்ணிக்கை மிக அதிகம் என சுல்தான் ஷராஃபுடின் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அனுமதியில்லாத கட்டடங்கள் சமய சமூகங்களுக்கு இடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தி பாதுகாப்பு ஆபத்துகளை உருவாக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஊராட்சி மன்றங்களும் கோயில் கட்டும் விண்ணப்பங்களை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் பரிசீலிக்க வேண்டும். அதோடு அரசு தனியார் நிலங்களில் அனுமதியில்லாமல் கோவில்கள் கட்டப்படுவதை கட்டுப்படுத்த தொடர் கண்காணிப்பும் அவசியமாகும். ஊரார் நிலத்தில் அனுமதியில்லாமல் கோவில்கள் கட்டப்படும் பிரச்சனை நீண்ட காலமாக சமூகத்தில் கவலையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும், எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். மலேசியாவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனையை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. PKR கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் அதன் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான சிவமலர் கணபதி அவ்வாறு கூறியுள்ளார். மற்றவர் நிலத்தில் அனுமதியில்லாமல் இஷ்டம் போல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளது பற்றி கருத்துரைக்கையில் அவர் அவ்வாறு சொன்னார். பல தசாப்தங்களாக ஆலயங்கள், கோவில்கள், தேவாலயங்கள் போன்றவை சட்டவிரோதம் என குறிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை பெரும்பாலும் காலனித்துவ காலத்திலும் சுதந்திரத்தின் ஆரம்ப காலகட்டத்திலும் தோட்டங்களில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்காக நில உரிமையாளர்களின் அனுமதியுடன் கட்டப்பட்டவை. பின்னர் நிலம் விற்கப்பட்டதும் பிரிக்கப்பட்டதும் புதிய சட்டமுறைகளில் பதிவு செய்யப்பட்டதும் இத்தலங்கள் திடீரென அத்துமீறல் என கருதப்படுகின்றன. பல தலைமுறைகளாக அமைதியாக இருந்த வழிபாட்டு தலங்கள் தற்போது சட்ட சிக்கலில் சிக்கின. சட்டத்தின் மாண்பும் அதன் அமலாக்கமும் முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரலாற்று உண்மைகளை புறக்கணித்து எல்லா வழிபாட்டு தலங்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது நியாயமல்ல. புதிய சட்டவிரோத கட்டுமானங்களை பாதுகாக்க முடியாது. ஆனால் பழமையான வழிபாட்டு தலங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என சிவமலர் கேட்டுக்கொண்டார்.
இதற்காக மத்திய அரசாங்க மட்டத்தில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உரிய உரிமைகள், நீண்டகால குத்தகைகள், நில மாற்றங்கள் அல்லது மரியாதையான இடமாற்றங்கள் போன்ற தீர்வுகளும் முக்கியம் என்றாலும் சட்ட அமலாக்கம் கடைசி தேர்வாகவே இருக்க வேண்டும். மாறாக கலந்துரையாடல், சமரசம், நிர்வாக தீர்வுகளை முதலில் வர வேண்டும். வரலாற்று வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பது சட்டத்தை பலவீனப்படுத்துவதல்ல, அதே சமயம் சட்டத்தை நிலைநிறுத்துவதால் வரலாற்றை மறுப்பதாக ஆகாது. எனவே இதனை மத பிரச்சனையாக அல்லாமல் நிர்வாக பிரச்சனையாக கருதி மலேசியா தாமதமின்றி துணிச்சலான தலைமைத்துவத்தால் இந்த நீண்ட நெடிய சிக்கலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சிவமலர் வலியுறுத்தினார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நாட்டில் தற்போது நிலவி வரும் பல்வேறு இன சமய விவகாரங்கள் தொடர்பில் இந்திய சமூகத்தின் உணர்வுகளை அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்லாங்கூர் பாஸ் தலைமைத்துவம் வணக்கம் மலேசியாவோடு ஒரு கலந்துரையாடலை நடத்தியது. நேற்று வணக்கம் மலேசியா நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் முத்துசாமியோடு நடந்த இந்த சந்திப்பில் இந்திய சமூகத்தின் விவகாரங்களும் அதில் அவர்களின் எதிர்பார்ப்பும் பேசப்பட்டது. குறிப்பாக தற்போது பூதாகரமாக வெடித்துள்ள கோவில் நில விவகாரம் தொடர்பில் அதன் வரலாற்று பின்னணி, தோட்டப்புற மேம்பாடுகள், இந்தியர்களின் உணர்வுகள் பற்றி தியாகராஜன் விளக்கினார். இதில் அரசியல் கட்சி உயர்மட்ட தலைவர்கள் பொலிட்டிக்கலி கரெக்ட் என்னும் அரசியல் ஆதாய கணக்கின் அடிப்படையில் அணுகாமல் மலேசியாவின் எதிர்கால இன சமய நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு தங்களின் நிலைப்பாட்டை உண்மைத்தன்மையுடன் வெளிப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பரஸ்பர நலனத்துடன் நடந்த இந்த கலந்துரையாடலில் மக்கள் பிரதிநிதி என்னும் முறையில் தங்களின் நிலைப்பாட்டை சுங்காய் ராமல் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்லாங்கூர் பாஸ் துணை ஆணையருமான ஷஃபிங்கா, செமஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் பாஸ் உலமா மன்ற செயலாளருமான உஸ்தாத் நுஷி மஃபோட்ஸ், உலு ஸ்லாங்கூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்லாங்கூர் பாஸ் துணை ஆணையருமான அஸ்னிசான் அருண் ஆகியோர் விளக்கினர். அவர்களோடு பாஸ் ஆதரவாளர் மன்றத்தின் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன், ஸ்லாங்கூர் பாஸ் துணை ஆணையர் சப்ரினோ மார்சோனோ, ஸ்லாங்கூர் பாஸ் செயலாளர் ஜைடி, செமஞ்சி சட்டமன்ற உறுப்பினரின் அதிகாரி பூபாலன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மலேசியாவின் தனித்துவமான இன சமய புரிந்துணர்வு எத்தருணத்திலும் கட்டிக்காக்கப்படுவதற்கு அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் தங்களின் பங்கினை ஆக்ககரமாக செய்ய வேண்டும் என இந்த கலந்துரையாடலின் மைய கருத்தாக இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மீது ஊராட்சி மன்றங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிரதமர் திரும்ப பெற வேண்டுமென வழக்கறிஞர் டத்தோ எஸ் முருகேசன் வலியுறுத்தியுள்ளார். மாறாக இந்து சமூக தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளுடன் கலந்துரையாடலும் ஆலோசனையும் நடத்தி முழுமையான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். இந்த உத்தரவு பிரச்சனையின் அடிப்படை காரணங்களை புரியாமல் வெளியிடப்பட்டுள்ளதாக மாய்கா முன்னாள் பொதுச் செயலாளருமான அவர் சொன்னார். கோவில்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் வெறும் நில உரிமை பிரச்சனைகள் மட்டுமல்ல, மாறாக வரலாற்று காரணங்கள், தெளிவற்ற கொள்கைகள் மற்றும் அனுமதி பெறுவதில் அமைப்பு சார்ந்த தடைகள்
ஆகியவையும் அவற்றில் அடங்கும். வரலாற்று ரீதியாக பார்த்தால் தோட்ட நிலங்கள், கேத்தியம் பகுதிகள், மருத்துவமனைகளின் அருகில் அந்தந்த உரிமையாளர்களின் அனுமதியுடன் கோவில்கள் கட்டப்பட்டன. பின்னர் நிலம் விற்கப்பட்ட போது புதிய உரிமையாளர்களிடமிருந்து கோவில் நிலத்திற்கு உரிமம் பெறுவது கடினமாகியது அல்லது இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுவே கொள்கை ரீதியாக பார்த்தால் புதிய குடியிருப்பு பகுதிகளில் இந்துக்கள் குறைந்த எண்ணிக்கை காரணமாக வழிபாட்டு இடங்களை பெறுவதில் தோல்வியுறுகின்றனர். தவிர அரசு அதிகாரிகளும் பல்வேறு காரணங்களை கூறி கோவில் அனுமதிகளை தாமதப்படுத்துவதோ மறுப்பதோ வழக்கமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உண்மையில் இந்து சமூகமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க அதிகம் எதிர்பார்க்கிறது. காரணம், இந்த பிரச்சனையை சில இனவாத குழுக்கள் பயன்படுத்தி இந்து சமூகத்தின் உணர்ச்சிகளை புண்படுத்துகின்றன. எனவே மலேசிய இந்து சமூகத்தினர் தெளிவான நியாயமான சட்டங்களையும் மரியாதையையும் எதிர்பார்ப்பதாக முருகேசன் அறிக்கை ஒன்றில் கூறினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 to 22 February. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மிஸ் அண்ட் மிஸ்டர் கீஸ்டோன் மலேசியா 2026 அழகுராணி மற்றும் அழகு ராஜா போட்டி அண்மையில் கோலலம்பூர் சைனா டவுனில் உள்ள சிக்னேச்சர் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் கோலாகலமாக நடந்தேறியது. கீஸ்டோன் இண்டிவிடுவல் டேலண்ட்ஸ் அகாடமி மையத்தின் தலைமை செயலதிகாரியும் கிராண்ட்சி மலேசியா 2026 போட்டியின் தேசிய இயக்குநருமான கலைமாமணி முருகன் ஏற்பாட்டில் 3வது ஆண்டாக இந்த போட்டி நடத்தப்பட்டது. அனைத்துலக போட்டிகளில் வெற்றி பெற்றவருமான முரு தம்மை போலவே ஏராளமானோரை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த போட்டியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அவ்வகையில் சுமார் 250 பேர் பங்கேற்ற மிஸ் அண்ட் மிஸ்டர் கீஸ்டோன் மலேசியா 2026 விழா பிரகாசமும் அழகும் நிறைந்த இரவில் வெற்றியாளர்களுக்கு மகுடம் சூட்டியது. சிறப்பு விருந்தினராக டத்தோஸ்ரீ சுகுந்தன் பங்கேற்று வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினார். ஃபேஸ் ஆஃப் கீஸ்டோன் பட்டங்களை ஜூனியர் பிரிவில் ஜோயனா அத்தேனா, மிஸ் பிரிவில் டர்மிஷா கிருஷ்ணன், மிஸ்ஸஸ் பிரிவில் புவனேஸ்வரி கார்த்திகேசன் மற்றும் மிஸ்டர் பிரிவில் அலெக்ஸ் ஆரோக்கியசாமி வென்றனர். சிறார் பிரிவில் நன்ஷிகா சரஸ்குமார், மிஸ் பிரிவில் டர்மிஷா கிருஷ்ணன், மிஸ்ஸஸ் பிரிவில் சுபாஷினி பெருமாள், மிஸ்டர் பிரிவில் கோஷிலையன் கணேஷ் ஆகியோர் வாகை சூடினர். பெஸ்ட் போட்டோஜெனிக், பெஸ்ட் கிரியேட்டிவிட்டி, பெஸ்ட் கேட்வாக், பெஸ்ட் மாடல் போன்ற சிறப்பு விருதுகளும் திறமையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. இதற்கிடையில் கிராண்ட் சி மலேசியா கிரவுனிங் நிகழ்வில் சிறார் பிரிவில் நன்ஷிகா சரஸ்குமார், மிஸ் பிரிவில் கோமுகி கணேஷ், மிஸ் கர்வி பிரிவில் இளனேஸ்வரி, மிஸ்ஸஸ் பிரிவில் புவனேஸ்வரி கார்த்திகேசன், மிஸ்ஸஸ் கிளாசிக் பிரிவில் சுபாஷினி பெருமாள் வெற்றியாளர்களாக மகுடம் சூடினர். இலைமறைக்காயாக உள்ள மலேசியாவின் இளம் நட்சத்திரங்களும் அழகும் திறமையும் கொண்ட பெரியவர்களும் ஒன்றிணைந்து ஒளிரச் செய்த மேடையாக இந்நிகழ்ச்சி விளங்கியது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. ஜெட் பிளாக் 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.